Hello students, welcome to Professor Hamid's Vlogs again. நாம் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபெர்மி டைராக் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஃபெர்மி டைராக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தெரியறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபெர்மி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனர்ஜி லெவலுங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபெர்மிங்கிறது எனர்ஜி லெவல், சரிங்களா? உங்களுக்கு எனர்ஜி லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும். எனர்ஜி லெவல்னால் ஒன்றும் கிடையாது. நம்ம எப்படி டெய்லி நம்மளுக்கு எனர்ஜி லெவல் காலையில் சாப்பிட்டோன்னே எனர்ஜி கூடுற மாதிரியும் கொஞ்சம் நேரம் கழித்து எனர்ஜியோட அளவு படிப்படியாக குறையுது இல்லையா? இந்த எனர்ஜி லெவல் மாதிரி எலக்ட்ரான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எனர்ஜி லெவல்லையும் ஒவ்வொரு கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் ஒவ்வொரு எனர்ஜி லெவலை அட்டைன் பண்ணும். டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல்ஸ் அட்டைன் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சின்ன கோடாக போட்டிருக்கேன் இல்லையா? இதெல்லாம் எனர்ஜி லெவல் தான். இந்த எனர்ஜி லெவலை தாண்டி அடுத்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எனர்ஜி லெவல் தான், நடுவில் இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபெர்மி எனர்ஜி லெவல்னு சொல்லுவாங்க. அப்போ கிரவுண்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல் பேர் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் எனர்ஜி லெவல். அதுக்கு மேலே என்ன பார்த்திங்கன்னா மேலே வேலன்ஸ் பேண்ட் இருக்குது. வேலன்ஸ் பேண்டில் உள்ள எனர்ஜி லெவல் இது. அதுக்கு மேலே ஃபெர்மி எனர்ஜி லெவல். ஃபெர்மி எனர்ஜி லெவலுக்கு மேலே பார்த்திங்கன்னா கண்டக்ஷன் பேண்டில் உள்ள எனர்ஜி லெவல், சரிங்களா? ரைட். இப்போ ஒரு எலக்ட்ரான் ஆனது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரான் ஆனது கிரவுண்ட் ஸ்டேட்டில் தான் ஃபஸ்ட்டு இருக்கும், சரிங்களா? அதாவது ஒவ்வொரு ஆட்டம்லேயும் அதனுடைய அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அவுட்டர்மோஸ்ட் வேலன்ஸ் ஷெல்லில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலன்ஸ் பேண்டில் இருக்கும். அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுவாங்க. அது வேலன்ஸ் பேண்டில் இருக்கும். இது இப்படி இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு டெம்பரேச்சர் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இது எக்ஸைட் ஆகும். எக்ஸைட்னா இது தன்னுடைய லெவல்லேருந்து மேல் நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும். அது இந்த மாதிரி நான் சின்ன எனர்ஜி லெவல்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? சின்ன கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி கோட்டில் போய் கூட இந்த மாதிரி எனர்ஜி லெவல்ஸில் போய் கூட உட்காரலாம். அப்படி இல்லை அப்படின்னா அது தன்னுடைய எனர்ஜி லெவல் கிடச்சிருச்சு, ஃபெர்மி ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய எனர்ஜி லெவல் கிடச்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த எலக்ட்ரான்ஸ் ஃபெர்மி எனர்ஜி லெவலுக்கு போயிடும். இப்போ நம்ம இந்த ஃபெர்மி டைராக் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது எந்த டெம்பரேச்சர் கொடுக்கும்போது, அதாவது எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் எப்போ ஃபெர்மி எனர்ஜி லெவலுக்கு வரும், அது எவ்வளோ பெர்சன்டேஜ் ஃபெர்மி எனர்ஜி லெவலில் எவ்வளோ எலக்ட்ரான் ஃபெர்மி எனர்ஜி லெவலுக்கு வரும், எப்போ வரும், எவ்வளோ டெம்பரேச்சரில் வரும், ரைட்டுங்களா? எப்போ ஃபெர்மி எனர்ஜி லெவலுக்கு கீழே இருக்கும் எலக்ட்ரான், எப்போ ஃபெர்மி எனர்ஜி லெவலுக்கு மேலே இருக்கும் எலக்ட்ரான், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா தான் பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் ஃபார் ஃபெர்மி எனர்ஜி லெவல். ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் ஃபார் ஃபெர்மி எனர்ஜி லெவல் பார்த்திங்கன்னா இதனுடைய ஃபார்முலா பார்த்திங்கன்னா 1/1 + e⁻(EF/kT), சரிங்களா? கேங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டு, அதுக்கப்புறம் டீங்கிறது அப்சல்யூட் டெம்பரேச்சர், இஎஃப்ங்கிறது ஃபெர்மி எனர்ஜி லெவல். இஎஃப்ங்கிறது ஃபெர்மி எனர்ஜி லெவல், ரைட்டுங்களா? சரி, ரைட். இப்போ உங்களுக்கு ஃபெர்மி எனர்ஜி லெவலை பற்றி சொல்லிட்டேன். ஈங்கிறது எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான். ஈங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரானுடைய எனர்ஜி என்ன அப்படிங்கிறது தான் இ, ரைட்டுங்களா? சரி, ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ டெம்பரேச்சர் கொடுக்கறதுனால எனர்ஜி லெவல் எவ்வளோ மாறுதுன்னு பாருங்கள். 0 கெல்வின் கொடுக்கறதுனால எனர்ஜி லெவல் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் கேன் பி ஃபில்டு ஒன்லி அப் டு ஃபெர்மி எனர்ஜி லெவல். ஃபெர்மி எனர்ஜி லெவல்னால் நம்ம பார்த்தோம் இல்லையா? இது கண்டக்ஷன், இது வேலன்ஸ் பேண்டு, இது நடுவில் ஃபெர்மி எனர்ஜி லெவல், ரைட்டுங்களா? ஃபெர்மி எனர்ஜி லெவல், ரைட்டுங்களா? ஃபெர்மி எனர்ஜி லெவல். இப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் அப்சல்யூட் 0 டெம்பரேச்சர் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா E is less than EF. அதாவது ஃபெர்மி எனர்ஜி லெவலுக்கு நம்மள்கிட்ட எலக்ட்ரானுக்கு ஃபெர்மி எனர்ஜி லெவலை விட கம்மியான இந்த லெவலை அட்டைன் பண்ணுறதுக்கு உண்டான எனர்ஜியை விட எலக்ட்ரான் இங்கேருந்து கீழே இருக்க போகக்கூடிய எனர்ஜி கம்மியாகவே இருக்குது. அப்போ கம்மியாக இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஃபெர்மி எனர்ஜி லெவல், இது கிரவுண்ட் லெவல், இது கண்டக்ஷன் பேண்ட் லெவல்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஆனது மேலே இதை டச் பண்ணணும்னா ஒரு எனர்ஜி வேணும். இப்போ அதனுடைய எனர்ஜி 0 கெல்வின் கொடுக்கும்போது அது கீழே இருந்து இதை டச் பண்ண முடியாது, இந்த லெவலை டச் பண்ண முடியாது. ஏன்னா
அதனுடைய இந்த இதிலேருந்து போகக்கூடிய எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் வந்து இந்த லெவலை அட்டைன் பண்ணுற எனர்ஜியை விட கம்மியாக இருக்குது. அதனால் என்ன நடக்கும், 100% வந்து எலக்ட்ரான் வந்து அந்த ஃபெர்மி எனர்ஜி லெவலுக்கு கீழே தான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்போ எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் இப்போ பாருங்கள், அடுத்த கேஸ் பாருங்கள். இது 3 கோடு போட்டேன். இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டு, இது ஃபெர்மி எனர்ஜி லெவல், ரைட்டுங்களா? இது வந்து கண்டக்ஷன் பேண்டு, இது வந்து பேலன்ஸ் பேண்டு, ரைட்டுங்களா? சரி, இப்போ நான் வந்து எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் வந்து கிரேட்டர் தேன் ஃபெர்மி எனர்ஜி லெவலுக்கு மேலே கொடுக்குறேன். எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் மேலே, ஃபெர்மிக்கு மேலே எனர்ஜி கொடுத்தோன்னே என்னாகும், கண்டிப்பாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எலக்ட்ரான் ஃபுல்லாக ஃபெர்மி எனர்ஜி லெவலில் தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 100% பார்த்தீங்கன்னா ஃபெர்மி எனர்ஜி லெவலில் தான் எலக்ட்ரான் ஃபுல்லாக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஃபெர்மி எனர்ஜி லெவலில் தான் எலக்ட்ரான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, E is less than F. எலக்ட்ரான் வந்து எலக்ட்ரானோட எனர்ஜி வந்து ஃபெர்மி எனர்ஜி லெவலோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா E is less than EF அப்படிங்கிற பட்சத்தில் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 1/1 + e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி தட் இஸ் 1/1 e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வந்து 0. ஸோ 1/1 = 1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், எலக்ட்ரான் வந்து கண்டிப்பாக எப்படி இருக்கும், கீழே தான் இருக்கும், ஃபெர்மி எனர்ஜி லெவலுக்கு கீழே தான் இருக்கும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க. சரிங்களா? அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் த எலக்ட்ரான், அதாவது ப்ராபபிலிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. அது வந்து என்னென்னா 100% சான்ஸ் ஃபார் எலக்ட்ரான் ஃபில்டு வித்தின் ஃபெர்மி எனர்ஜி லெவல். ஃபெர்மி எனர்ஜி லெவலுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் இருக்கும், ஃபெர்மி எனர்ஜி லெவலுக்கு கீழே தான் எலக்ட்ரான் இருக்கும். சரிங்களா? ரைட், இதுக்கு 100% ப்ராபபிலிட்டி, அதுதான் 1ங்கிறது அர்த்தம். ஸோ E is greater than EF அப்படின்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ஃபெர்மி எனர்ஜி லெவலுக்கு தாண்டி போயிடுது, மேலே போயிடுது. அப்போ 100%, அதாவது 100% என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ஃபெர்மி எனர்ஜி லெவலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற எலக்ட்ரான், அதாவது ஃபெர்மி எனர்ஜி லெவலுக்கு, இதுதான் ஃபெர்மி எனர்ஜி லெவலுக்குள்ளே உள்ள ஏரியா, ரைட்டுங்களா? இந்த எனர்ஜி லெவலுக்குள்ளே உள்ள ஏரியாவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இல்லை. இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வாய்ப்பு 0% அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ எலக்ட்ரான் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இதனுடைய எனர்ஜி இது தாண்டிடுச்சு அப்படின்னா எல்லாமே ஃபெர்மி எனர்ஜி லெவலில் தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, ரைட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது கேஸ் பார்த்தீங்கன்னா E is equal to EF. EFஆக இருந்துச்சுன்னா, ஃபெர்மி எனர்ஜி லெவலுக்கு ஈக்குவலண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஃபெர்மி எனர்ஜி லெவலுக்கு ஈக்குவலண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா f of E is equal to 1/1 + E. 1/1 + Eன்னு போட்டுரும், 1 + 1, ரைட்டுங்களா? 1 + 1 அது அந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1/E - 1/1 + e பவர் E - EF. E - EFனா E = EF தானே. அப்போ E = EFனா EF - EF 0, e பவர் 0 1ன்னு ஆயிரும். ஸோ 1/1 + 1 + 1 தட் இஸ் 1/2 தட் இஸ் 0.5. அதில் பார்த்தீங்கன்னா 50% சான்ஸ் ஃபார் எலக்ட்ரான் டு ஃபில்டு வித்தின் ஃபெர்மி லெவல். ஃபெர்மி லெவலுக்குள்ளே இப்போ இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து 50% அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய ஃபெர்மி லெவல், அதாவது நம்ம இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்பர் வந்து 1 வந்துச்சு அப்படின்னா 100% ஃபார் த எலக்ட்ரான் டு பி ஃபில்டு வித்தின் ஃபெர்மி லெவல். அதாவது 3 லைன் இருக்குது. இந்த நம்பர் வந்து 1 வந்துச்சு அப்படின்னா, அதாவது E is less than EF இருந்துச்சுன்னா 100% இந்த ஃபெர்மி லெவலுக்கு உள்ளுக்குள்ளே தான் எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. 1, ரைட்டுங்களா? ரைட். இப்போ அடுத்து E is greater than EF இருந்துச்சுன்னா இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கண்டிப்பாக E is greater than EF ஆனால் எலக்ட்ரான் கண்டிப்பாக இதுக்கு வெளியே தான் போகும், இதுக்கு மேலே போயிடும். அப்போது இதுக்கு மேலே, அதாவது ஃபெர்மி லெவலில் தாண்டிருங்கிறாங்க. தாண்டிச்சுன்னா எலக்ட்ரான் இங்கே இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறது தான் ப்ராபிலிட்டி. இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, கண்டிப்பாக இதெல்லாம் தாண்டி போயிடும். அப்போ எலக்ட்ரான் இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு 0%ங்கிறத சொல்லிடுறாங்க. எப்போ? when E is greater than EF, ரைட்டுங்களா? ரைட். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ E is equal to EF, அதாவது
ஃபெர்மி லெவலில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஃபெர்மி லெவலினுடைய எலக்ட்ரானுடைய எனர்ஜியும் ஃபெர்மி லெவலுடைய எனர்ஜியும் ஒன்று போல் இருந்துச்சுன்னா அப்போது ஃபெர்மி லெவலில் இந்த லெவலில் எத்தனை எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சான்ஸ் இருக்குது எலக்ட்ரான் இந்த ஃபெர்மி லெவலுக்குள்ளே தங்குறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 50%ன்னு சொல்கிறாங்க. 50% சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கிராஃபு எனர்ஜியையும் ஃபெர்மி எனர்ஜி லெவலையும் கம்பேர் பண்ணக்கூடிய கிராஃபு அட் 0 கெல்வினில் இந்த கிராஃப் இருக்குது, பார்த்துக்குங்க. சரிங்களா? ஓகே, இதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபெர்மி டைராக் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 பேண்டு வேலன்ஸ் பேண்ட், கண்டக்ஷன் பேண்டு, அதே மாதிரி இடையில ஃபெர்மி லெவல், ரைட்டுங்களா? இந்த ஃபெர்மி எனர்ஜி லெவலில் ப்ராபபிலிட்டி 1 வந்துச்சு அப்படின்னா 100% ஃபெர்மி எனர்ஜி லெவலுக்குள்ளே தான் எலக்ட்ரான் இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த கண்டிஷனில், அதாவது இந்த எனர்ஜி வந்து இதை விட கூட இருந்துச்சு, ஃபெர்மி எனர்ஜியை விட கூட இருந்துச்சுன்னா உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபெர்மி எனர்ஜி லெவலுக்கு உள்ளே இருக்காது. அப்போ இது 0%ன்னு சொல்கிறாங்க அடுத்த சான்ஸில். அடுத்து 3வது சான்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் வந்து இந்த ஃபெர்மி எனர்ஜி லெவலுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதில் 50% சான்ஸ் இருக்குது. எதுக்குன்னா எலக்ட்ரான் ஃபுல்லாக நமக்கு வந்து 50% சான்ஸ் இருக்குது. எலக்ட்ரான் ஃபுல்லாக என்னவாக இருக்கும்? 50% சான்ஸ் இருக்குது. எலக்ட்ரான் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃபெர்மி எனர்ஜி லெவலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த 3 கண்டிஷன் மூலமாக தெரியுது. தேங்க்யூ.